என் பேர் காளியப்பன். என் ஊர் தருமபுரி. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். என்னுடைய காலேஜ் டைம்லேயே விஷுவல் கம்யூனிகேஷனில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் வெப் டெவலப்மெண்ட் கொஞ்சம் எனக்கு பிடிக்கிற மாதிரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதில் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் போது HTML CSSல ஸ்டார்ட் பண்ணேன். HTML CSSல சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். டியூஷன் சென்டர் வெப்சைட்டு, அப்புறம் பியூட்டி பார்லர் வெப்சைட்டு, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி, இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆஃபர் கிடைச்சிது. சாஃப்ட்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதில் போயிட்டு சில அவங்க சொல்கிற டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது சில நானாக ஓனாக பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் ஆப்பு, கே எஃபெக்ட் ஆப்பு, அப்புறம் டைம் ஷீட் ஆப்பு, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் HTML CSS யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சரி, கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் கற்றுக்க ஆரம்பித்தேன். ரியாக்டில் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சரி, ஓகே, யூடியூப் க்ளோன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அமேசான் க்ளோனு, டைம் ஷீட் ஆப் வந்து ஸ்டார்ட் டு எண்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து கொஞ்சம் நல்ல நாலேஜ் கிடச்சிது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி சொல்லிட்டு. இந்த டைம் ஷீட் ஆப் எதுக்கு பண்ணோன்னா, இங்கே சாஃப்ட்மேனியா கம்பெனியில் வந்து எங்களுக்கு ஒரு டைம் ஷீட் ஆப் வேணும், பண்ண முடியுமா அந்த மாதிரி சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக பண்ண ஆரம்பித்தேன், ரெக்கமெண்ட்லாம் கேட்டு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, மென்னாக ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து த்ரெட் குளோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. தேங்க்யூ. இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு. இதில் வந்து உங்களால் இந்த ரெஸ்யூமேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய ரெஸ்யூமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்டு கீழே வந்தோம்னா அபவுட் பேஜில் வந்து என்னுடைய கிட்ட பேஜ் அண்ட் லிங்க்டின் பேஜ், யூடியூப் பேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களால் விசிட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு இப்போ வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் க்ளோனை பார்ப்போம். யூடியூப் க்ளோனை இந்த கோடை நீங்கள் உங்களால் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிட்டப் கோடுன்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் கிட்டப்பில் வந்து அந்த கோடை பார்க்க முடியும், நான் பண்ண கோடை. இப்போ வந்து யூடியூப் க்ளோனை பார்ப்போம். ஓவர் பண்ணிங்கன்னா விசிட் சைட்னு காட்டும். விசிட் சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போகும். நான் பண்ண வெப்சைட்டு இது. ஆக்சுவலாக இது வந்து ரியாக்ட் நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இதை நான் க்ரியேட் பண்ணது, அதனால் ஸ்டாட்டிக்காக பண்ணியிருக்கேன். இது ஓவர் பண்ணும்போது இது பாப் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகும் சைட் பாரு. அண்டு இது வந்து ரெக்கமெண்டட் வீடியோஸ் வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதை வந்து உங்களால் ரெஸ்பான்சிவாக பார்க்க முடியும். இதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரியாக்டு அண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அமேசான் க்ளோன் பார்ப்போம். அமேசான் க்ளோன் விசி சைட் கொடுங்க. இதில் வந்து சர்ச் பார் ஃபுல் வித்தில் வச்சுருக்கேன். அண்டு இதில் வந்து சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் சைன்இன் பண்ணுற பேஜ் வந்து போக முடியும். இதை கொடுத்து உங்களால் சைன்இன் பண்ணிக்க முடியும். நான் வந்து பேக் வந்துக்கிறேன். அப்புறமா இந்த வந்து கார்டெலாம் இருக்குதா, இப்போ வந்து ஆட் பேஸ்கெட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்கெட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போதும். இப்போ வந்து நான் ஆட் பண்ண ப்ராடக்ட்லாம் உங்களால் இங்கே பார்க்க முடியும். வேணும்னா இங்கேயே உங்களால் இந்த பேஸ்கெட்லேயே ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஒன்றையும். நான் இங்கே ரிமூவ் பண்ணும்போது அதோட காஸ்ட்டும் இங்கே வந்து குறையும். ஒன்று ரிமூவ் பண்ணும்போது ப்ராடக்ட் அண்ட் செக் அவுட் இதை கிளிக் பண்ணோம்னா இங்கேயே உங்களால் பே பண்ணிக்க முடியும். இங்கேயே வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து ஸ்ட்ரைப் பே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து உங்களால் ரெஸ்பான்சிவாக உங்களால் பார்க்க முடியும். இப்போது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்ப்போம். டைம் ஷீட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறேன். இதை விசிட் பண்ணோம்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை வந்து உங்களால் ரெண்டு கார்டு உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து அட்மின் அண்ட் யூசர் இருக்கும். இப்போ அட்மின் கிளிக் பண்ணோம்னா டேஷ்போர்டுக்கு உங்களால் நேவிகேட் ஆக முடியும். அண்ட் யூசர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் சைன்இன் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். சைன் அப் பண்ணுறதுக்கு நேம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுப்போம். சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாகின் பண்ணுவோம்.
இப்போது சப்மிட் கொடுத்தோன்னா இங்கே வந்து உங்களால் டைம் ஷீட்டை என்ட்ரு பண்ணிக்க முடியும். நான் இங்கே வந்து டெமோக்காக சும்மா கொடுக்குறேன். இந்த ஒர்க்கிங் இதை வந்து மாற்றி ஒர்க்கிங் கொடுக்கும்போது இது டிசபிள் ஆகிடும், இது எனபிள் ஆகும். இப்போ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ் தான் கொடுக்க முடியும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே கொடுத்தா போகாது. வந்து மினிமம் வந்து 3 ஹவர்ஸ் கொடுக்க முடியும். நான் ஜஸ்ட்டு 5 ஹவர்ஸ் கொடுக்குறேன். இது வந்து சம்திங் டெமோன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து அட்மின் பேஜுக்கு போய் பார்ப்போம். அட்மின் பேஜுக்கு வந்து இது நானாக கொடுக்குற மாதிரி கிரெடிட்ஸில் இருக்குது. இது வந்து நான் பண்ண இன்டர்ன்ஷிப்பில் வந்து அவங்களோட கம்பெனின்றதுனால அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் யார் ஃபில் பண்ணாலையும் இங்கே வந்து எல்லா டைம் ஷீட் டேட்டா வந்து எல்லாமே காட்டும் காலமில். இதில் வந்து இப்போ பண்ண டேட்டா வந்து இங்கே ஷோ ஆகுது லாஸ்ட்டில். இது பண்ணுறதுக்கு வந்து நான் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் மாங்கோடிபி, இது அப்புறம் HTML, CSS, JavaScript இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ப்ராஜெக்டை வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பேன். இதே ப்ராஜெக்டை இப்போ விசிட் செட் கொடுத்து உள்ளே போகிறேன். இதில் வந்து இப்படி தான் ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இது பேக் எண்ட் கனெக்ட் பண்ணல, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் காட்டுறேன். வந்து ஸ்டார்ட் ட்ராக்கிங் இதை கிளிக் பண்ணோம்னா சைன்இன் பண்ணுற பேஜுக்கு போகும். அப்படி சைன்இன் பண்ணுற ஆப்ஷன், சைன்இன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட க்ரெடென்ஷியல் இல்லைன்னா சைன்அப் பண்ணிக்க முடியும். சைன்அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஆல்ரெடி கிரியேட்டட் அப்படின்னா திரும்பவும் ரிட்டர்ன் வந்து சைன்இன் பேஜுக்கு வர முடியும். அப்புறம் சைன்இன் பண்ணுறதுக்கு கூகுள் அத்தென்டிகேஷன் யூஸ் பண்ண முடியும் உங்களால். இதில் வந்து கூகுள் யூஸ் பண்ணி க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் அட்மின் பேஜ் வந்து அட்மின் போகிறதுனா அவங்களோட க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி டேஷ்போர்டுக்கு போக முடியும். இப்போதைக்கு இது எல்லாமே பேக்கெண்ட் கனெக்ட் பண்ணாதனால எதுவும் ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. இப்போ வந்து ஃபார்ம் பேஜுக்கு போகிறேன். ஃபார்ம் பேஜுக்கு வந்து நேம் கொடுக்க முடியும், இந்த செலக்ட் டேட் கொடுக்க முடியும். இந்த டேட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து JS இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது டோட்டலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரியாக்ட், அப்புறம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து கார்ட் எல்லாமே கிரேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அட்மின் பேஜ் போகலாம். அட்மின் பேஜில் வந்து இந்த சைட்பாரை வந்து டைல்வின் CSலாம் பண்ணியிருக்கேன். உங்களால் இது வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த ஓவர் பண்ணும்போது கார் மாறும். இந்த வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இது கிளிக் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இது வந்து டைம் ஷீட் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நேவிகேஷன் ஆகும். இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கிறேன் இந்த சைட் பாரை. இது வந்து ஓவர் பண்ணும் போதும் இது வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து கிளிக் பண்ணும்போது டீம்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போதைக்கு எல்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால ஆட் டீம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் டைம் ஷீட்டும் வந்து உங்களால் பார்க்க முடியும். இது வந்து எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிக்க முடியும். ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. நேம், டேட்டு, அட்டண்டன்ஸு, ஒர்க்கிங் ஹவர்ஸ் இது எல்லாமே பார்க்க முடியும். இது வந்து கலர், இது வந்து மெட்டீரியல் தீம் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே. அது அப்படியே இருக்குது. இப்போ டேஷ்போர்டில் வந்து இதுவும் ரெஸ்பான்சிவ் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்ப்போம். இதில் வந்து ரெஃபரன் என் பேஜ் இது பண்ணியிருக்கேன். இது உள்ளே போனோம்னா ஸ்டாட்டிக்காக ஒரு ஹெட்டர் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு லேண்டிங் பேஜ். ரியாக்ட் அண்ட் மெட்டீரியல் இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். அண்டு இதை ரெஃபரன் நவ் இதை வந்து கிளிக் பண்ணோம்னா உங்களோட ஃபார்ம் பாப்அப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய நம்பர், நேமு, இமெயில் ஐடி இது கிளிக் பண்ணி ரெஃபர் நேமும் அப்புறம் ரெஃபரடு இமெயிலும் கொடுக்கும்போது இதை வந்து சப்மிட் ஃபார்ம் கூட ரெஃபர் கொடுக்க முடியும். இது வந்து எதுவுமே ஃபில் பண்ணாத போது ரிக்வயர்டு கேட்கும் எல்லாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஸ்க்ரீன்ஷாட் ஆப்பு. ஸ்க்ரீன்ஷாட் ஆப்பில் என்ன வரும்னா இது எல்லாமே ரேண்டமாக இமேஜ் அண்டு இந்த சாட்டும் ஸ்டாட்டிக்காக, அதாவது ரேண்டமாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இது வச்சுருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் இது சேஞ்ச் ஆகும் எல்லாமே, வேல்யூ எல்லாமே. இதுதான் டேக் ஸ்க்ரீன்ஷாட். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கும்.
ஓகே, இந்த இமேஜ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுறதுனால இது வந்து ஒன் டைம் ரீஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, பட் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது. இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கீ எஃபெக்ட் வந்து கீபோர்டில் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா சவுண்டு எஃபெக்ட் வர மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன் டைம் டெஸ்ட் பண்ணிடுவோம். இது யூஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் HTML ஜாவாஸ்கிரிப்ட் தான். இதில் வந்து இதில் கொடுத்துருக்க அந்த லெட்டர் கிளிக் பண்ணோம்னா ஒன்றுக்கும் அதில் இருக்கிற இது வந்து யூஸ் பண்ணி சவுண்டு வரும். நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டைம் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ப்ராஜெக்ட் நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் போர்ட்ஃபோலியோவில். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா த்ரெட் ஆப் இப்போ கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.